அன்பானவர்களே, இந்த திங்கட்கிழமை இந்த காலையில எப்படி இருக்கீங்க? ஒரு புதிய துவக்கம். இந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்த காலையில நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஹேப்பி மார்னிங். பொன்னான ஒரு நாள், சிறந்த ஒரு நாள். தேவன் தந்த இந்த விடியல், இந்த நாள், இந்த நேரம் மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் படைத்ததெல்லாம் ஆசீர்வாதமானவைகள். தேவன் தருவதெல்லாம் ஆசீர்வாதமானவைகள். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான சகல ரகமான வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. இந்த நாள், இந்த நேரம், இந்த சூழல் ஆண்டவர் கொடுத்ததுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவன் நலமாய் வாழ்ந்திருப்பதற்கு இந்த நாளை நமக்கு தந்திருந்தாலும், நாம் ஒரு விழுந்து போன பாதிக்கப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து இவனமாய் சொல்லுகின்றார், நீங்கள் பூமியில் வாழும் பொழுது புறாக்களைப் போல கபடற்றவர்களாயிருங்கள். அதே நேரத்தில் சர்பத்தை போல் வினா உள்ளவர்களாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். கபடம் இல்லாம இருங்க. மனதுல எந்த வஞ்சகமும் இல்லாம நீங்க இருங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. புனித தன்மையோட இருங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், மிகுந்த பேரன்போடு கருணையோடு நீங்க இருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. சகல நல்ல ஆசீர்வாதங்களை நீங்கள் வசீகரித்துக் கொள்வீர்கள். தேவனுடைய வளமான வார்த்தைகளும் வல்லமையான ஆசீர்களும் உங்களோடு கூடவே இருக்கும். உங்களை பின்தொடரும் பேரன்பானவர்களே. அதே நேரத்திலே சர்பத்தை போல வினா உள்ளவர்களாயிருங்கள். நன்மை தீமைகளை பகுத்து, ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அந்த எந்த நோக்கத்தோடு நம்ம கிட்ட பேசுறாங்க, ஒருத்தர் பழகுறாங்கன்னா எந்த நோக்கத்தோடு பழகுறாங்க, அந்த ஒரு கவன குறைவு அல்ல, கவனமோடு நீங்கள் மனிதர்களோடு மாந்தர்களோடு பழகுகிற ஒரு விவேகத்தன்மை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்தானாம். அவன் வாசல்ல இருந்து எப்படியோ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அவன் வெளி வாசலில் இருந்து நுழையக்கூடிய அந்த திருடனை அந்த வீட்டுல இருந்ததான நாய் கவனமா பார்த்துச்சு. அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா கொலைக்கல, அமைதியா இருக்கு. இந்த திருடன் பார்க்கறான், நாய் என்ன இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா கொலைக்காம அமைதியா இருக்கு. சரி சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் வீட்டுக்குள்ள வந்து, அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நுழைவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எல்லா முயற்சியும் அவன் எடுக்கிறான். அந்த கதவை திறக்கிறதுக்கு, பூட்டை உடைக்கிறதுக்கு, இல்ல ஜன்னல் வழியா நம்ம உள்ள போலாமா, இல்ல மேல் தளத்துல ஏறி போலாமா, இல்ல பால்கனி வழியா போலாமா, நிறைய பிரயாசங்கள் அவன் பட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்த வீட்டு நாய் பார்த்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்னடா இந்த வீட்டு நாய் கொலைக்கவே இல்லையே. சரி, ஒருவேளை நம்ம கேட்டை ஓபன் பண்ணி, வீட்டு கதவை ஓபன் பண்ணி நுழையும் போது கத்திச்சுன்னா, கொலைச்சுதுன்னா பெரிய தர்ம சங்கடம் ஆயிருமே. அதனால நம்ம ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்ததான பிஸ்கெட்டை, ஒரு 2-3 பிஸ்கெட் எடுத்து அந்த நாய் முன்னாடி போட்டானா. போட்ட உடனே இதுவரை குலைக்காத நாய் வெகுண்டு சீறி அதீத சத்தமிட்டு அந்த திருடனை பார்த்து குலைக்க ஆரம்பித்து விட்டதாம். இப்ப அந்த திருடன் அந்த நாயை பார்த்து கேட்டானா, ஏ நாயே, இந்த வீட்டு கதவு வழியாய் நான் உள்ளே பிரவேசித்து வந்தேனே, அப்ப நீ என்னை பார்த்து கொலைக்கல. இந்த வீட்டை திறப்பதற்கும், பூட்டை உடைப்பதற்கும், ஜன்னல் வழியாக குதிப்பதற்கும், அல்லது பால்கனி வழியாக ஏறுவதற்கும் நான் பல பிரயாசங்களை மேற்கொண்டேனே, அப்பவும் நீ கொலைக்கல. ஆனா இப்ப நான் என்ன பண்ணேன், உனக்கு பிஸ்கெட் தானே கொடுத்தேன், இப்ப போய் என்னை பார்த்து கொலைக்கிறியே. அப்ப நாய் சொல்லிச்சான், நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஏதோ வேலை செய்ய வர நான் நினைச்சேன்.
சரி, வேலை செய்யட்டும். நீ இந்த கதவு முன்னாடி நின்னு, ஜன்னல் முன்னாடி நின்னு, மேல இருக்கக்கூடிய ஃப்ளோரை பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு சில பிரயாசங்களை நீ மேற்கொண்டுட்டு இருக்கும் பொழுது, ஏதோ இந்த வீட்ல சில வேலைகளை செய்யறதுக்காக நீ வந்திருக்கிறன்னு கவனத்தோட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்ப நீ எனக்கு பிஸ்கட் கொடுத்தியோ இலவசமா, அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஏதோ பெரிய தப்பு இந்த வீட்ல பண்ண போறேன்னு. அதனால தான் நான் கொலைச்சேன்னு நாய் சொல்லிச்சான். எவ்வளவு விவேகம் பாருங்க. அன்பான பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. யாராயிலும் ஒருவர் காரணம் இல்லாமல் இலவசமா ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா உடனே பல்லை இழிச்சுக்கிட்டு வாங்கிக்காதீங்க. நோக்கம் இல்லாமல், காரணம் இல்லாமல், முகாந்தரம் இல்லாமல் யாராகிலும் ஏதாவது ஒன்றை செய்கின்றார்கள் என்றால் நன்றாய் யூகித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு டிராப், ஏதோ ஒரு கண்ணியில் உங்களை அகப்படுத்த போகிறார்கள் என்று அர்த்தம். ஆரம்பத்தில் அது ரொம்ப நல்லா இருக்கும். இலவசமா கொடுக்கறாங்களே, ஃப்ரீயா கொடுக்கறாங்களே, காரணம் இல்லாம கொடுக்கறாங்களே, ஒருவேளை ஆண்டவர் தான் கொடுக்க வைக்கிறாரோ அப்படிலாம் நமக்கு யோசிக்க தோணும். நீங்க கவனமா அந்த நபர் இடத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் காண வேணும். ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க, ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுங்க, இன்னொரு பெரிய பணம் ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸா கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா உடனே உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு, எத்தனை பேர் தெரியுமா பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு எத்தனை பேர் நிம்மதியை இழந்து, பணத்தை இழந்து, ஏதோ ஒரு பெருசா அவங்க கொடுக்க போறாங்க, பெருசா எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பதை அவங்க இழந்துட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. இலவசமாய், காரணம் இல்லாமல், என் உழைப்பு இல்லாமல் ஏதோ ஒருத்தவங்க பெருசா கொடுக்கறாங்கன்றத நம்பி பெரிய பெரிய உங்களுடைய வாழ்க்கையில வேண்டாத கண்ணியில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஆண்டவருடைய இறைவாக்கு சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ராஜாக்கு முன்னாடி நிக்கணுமா? கவனமா இருங்க. இல்லை என்றால் நாம் முட்டாள்களோடு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்பட்டுவிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பாதிக்கப்படுவாங்க, நம்மையும் பாதகத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு போயிருவாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, கவனமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்க எனக்கு உதவி செய். யாராச்சும் இலவசமா கொடுக்கறாங்க, ஃப்ரீயா கொடுக்கறாங்க, பெருசா ஏதோ கொடுக்கறாங்க, காரணம் இல்லாம கொடுக்கறாங்க, நோக்கம் இல்லாம கொடுக்கறாங்கன்னா அதனுடைய பின்விளைவுகள் என்னவென்பதை நான் கவனித்து ஆராய்ந்து பார்க்க எனக்கு ஒரு விவேகமுள்ள இருதயத்தை தாருங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை பள்ளிக்கூடம் செல்லுகிற பிள்ளைகளே, கல்லூரிக்கு செல்லக்கூடிய என் குழந்தைகளே, வேலை ஸ்தலங்களுக்கு வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது மிகுந்த கவனத்தோடு இருங்கள். சத்துருவானவன் அநேக ஏஜென்ட் இந்த உலகத்துல வச்சிருக்கிறான். எப்படியெல்லாம் நீதிமான்களை, தேவ பிள்ளைகளை கண்ணியிலே அகப்படுத்தலாம், உங்கள் நிம்மதியை சீர்குலைக்கலாம், உங்கள் சமாதானத்தை சூறையாடலாம், உங்கள் நல்வாழ்வையும் வருங்கால வாழ்க்கையும் சின்னாபின்னமாக்கலாம் என்று பல தந்திர ஆலோசனைகளை அவன் மேற்கொண்டிருக்கலாம். மிக மிக அதீத கவனத்தோடு, விழிப்புணர்வோடு உங்கள் அருகாமையில் யாராகிலும் இலவசமாய் கொடுத்தார்களே ஆனால் ஆண்டவரிடத்துல பெரிய கிருபையை கேட்டு வாங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை தருவாரு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாந்தர்கள், மனிதரிடத்துல நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்று தேவன் இருக்கிறார். பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்க, வாரி அணைத்துக் கொள்ள, உங்களை வாழ வைப்பதற்கு வல்லமையும் வள்ளல் குணம் கொண்ட தேவன் இருக்கிறார். அவர் உங்களை போஷிப்பார். நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை அவர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் அருளுவார். உங்களுடைய அழகான, பொன்னான, மேன்மையான, அலங்காரமான, ஆசீர்வாதமான வாழ்க்கையை அந்நியர்கள் சிதைப்பதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுத்துறாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய விவேகத்தின் ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருந்து ஆச்சரியமான வளர்ச்சிகளை நீங்கள் காண்பதற்கான கிருபைகளை தேவாதி தேவன் உங்களுக்கு தந்து நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். நம்ம ஜெபம் பண்ணலாமா? அது போலவே இன்றைக்கு பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரர் வெங்கடேசன் விக்டர், சிஸ்டர் ஏ எஸ்தர்,
சிஸ்டர் ஆர் பவானி மற்றும் வி பிளஸி ஜாஸ்பர், அன்பு குழந்தை டிஜே ஜெர்சன் ஷானியல். நம்ம ஜெபம் பண்ண போறோம். அவங்க பிறந்த நாள் இன்னைக்கு காண போறாங்க. அது போலவே திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் விஜய சங்கர், சிஸ்டர் மலர், அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம், சிஸ்டர் பி அன்னாள். இன்னைக்கு திருமண நாள் காணக்கூடிய தம்பதியருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமை இந்த துவக்க நாள்ல உடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த விவேகம், விசேஷித்த ஞானம், விசேஷித்த நன்மைகள் தந்து புறாக்களை போல கபடில்லாதவர்களாக, சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாக, விவேகத்தோடு வாழ்ந்திருக்க அனைத்து ரகமான கிருபைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், கடமைகள், பயணங்கள், பிரயாணங்கள், கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானம், வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் பெரும்பான பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச ஸ்நேக பிரிய பாசமான கரங்கள் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் உண்டாகட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இன்றைக்கு பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகள் காணக்கூடிய பேரன்பு மிகுந்த அற்புதமான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி உடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல், ஜனங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய நாட்களையும் ஆண்டுகளையும் காலங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக அநேக ஆனந்தமான ஆசீர்வாதமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.